குட் பேட் அக்லி படத்தை பத்தி நிறைய பேசணும்னு நினைச்சிட்டே இருந்தோம். அதுக்கான டைம் கிடைக்கவே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தோம், பேசவே முடியல. நிறைய விஷயங்கள் ஆதிக்கில் வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது மதியானம் பாத்தீங்க அப்படின்னா மைத்ரி மூவி மேக்கர் சைடு இருந்து ஒரு அறிவிப்பு வந்து வந்திருந்தது. அதுல என்ன அப்படின்னா செகண்ட் சிங்கிள் வந்து 5:50 நாங்க வந்துட்டு அந்த ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் அதுதான். கூடிய சீக்கிரம் செகண்ட் சிங்கிளோட அப்டேட் கொடுக்க போறாங்க அப்படின்ற விஷயத்தையும் பேசணும். பட் அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் ஆதிக்கு பேசியிருந்தாலும் அதையும் பேசுவோம் அப்படின்ற மாதிரி பிளான்ல தான் இருந்தோம். ஆனா வந்து இன்னைக்கே விடுவாங்கன்றது கண்டிப்பா எனக்கு தெரியாது. நான் இன்னும் ஒரு நாள் 2 நாள் ஆகும்னு நினைச்சேன். பட் இன்னைக்கு இப்ப இந்த நிமிஷம் அந்த ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பத்தியும் பேசுவோம். இன்னும் நிறைய விஷயம் இதுக்குள்ள இருக்கு. ட்ரெய்லர் எல்லாத்தையும் பத்தியும் பேசுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் ராஜா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 7 Star சினிமாஸ். நம்ம எல்லாருமே வந்துட்டு இந்த படத்தோட சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லும் போது எதிர்பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜெயில் சாங் தான். ஏன்னா டீசர்ல பார்க்கும்போது அதுதான் பயங்கர வைப்பா இருந்தது. இன்னொரு செலிப்ரேஷன் சாங் ஒன்று இருக்கு. இருந்தாலும் இன்ட்ரோ வந்து அஜித் சாரோட இன்ட்ரோ எல்லாமே ஜெயில தான் இருக்கும். அங்க ஒரு பாட்டு, இந்த பாட்டு எந்த மாதிரி இருக்கும், யார் இந்த பாட்டை முக்கியமா பாட போறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம், இந்த பாட்டை இவர் தான் பாடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய சம்பவங்கள் அதுதான் போயிட்டு இருந்தது. சோ ஆனா வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணாம ஓஜி சம்பவத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டும் எந்த விதத்திலையும் நம்மளை வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணல. பட் இருந்தாலும் ஜெயில் சாங் வரலையே அப்படின்ற ஒரு கவலை இருந்தது. ஆனா வந்து இப்ப இந்த ப்ரோமோல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்த்த அந்த ஜெயில் சாங் தான் வந்து வரப்போகுது அப்படின்றது தெரியுது. முக்கியமா இந்த படம் ஸ்டார்ட் பண்ண காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா காட் பிளஸ் யூ மாமே, காட் பிளஸ் யூ மாமே அப்படின்னே வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. சோ அது வந்து என்ன ரீசன் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருந்திருக்கும் இல்லையா. இந்த பாட்டுல அந்த பாடல் வரிகள் இருக்கு. இந்த பாடல் வரி அந்த பாட்டோட அந்த தலைப்பே அதுதான், காட் பிளஸ் யூ மாமே அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அனிருத் பாடி இருக்காரு, ஜிவி மியூசிக் வந்து பின்னிருப்பாரு. சோ வந்து ரேப் வந்து இவரு பால் டப்பா கொடுத்திருக்காரு. அவர் வந்துட்டு ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே நல்ல ஒரு மிகப்பெரிய லெவல்ல ரீச் இருக்கக்கூடிய ஒரு ரேப் சிங்கர் அப்படின்னே சொல்லலாம். 2 பேரும் சேர்ந்து பாடி இருக்காங்க. முக்கியமா அனிருத் சொல்லவே வேணாம். அஜித் சாருக்கு எனக்கு தெரிஞ்சு இப்ப ரீசன்ட் டைம்ல அஜித் சாரோட வாய்ஸுக்கு ரொம்ப ஆப்டா பயங்கரமான ஒரு வைபை கொடுக்கக்கூடிய ஒரு குரல் அப்படின்னா அது அனிருத்தோட குரல் தான். கண்டிப்பா வந்து வேற லெவல்ல இருக்கும். சோ சாங்கோட அந்த லிரிக்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும், லோகேஷ் எழுதியிருக்காரு. சோ எந்த மாதிரி இருக்கு அப்படின்றது தெரியல. ஆனா வந்து கண்டிப்பா ஓஜி சம்பவத்துல ஒரு சம்பவம் பண்ணாங்க இல்லையா, அதை விட இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அந்த அளவுக்கு அந்த ஒரு 25 செகண்ட் ப்ரோமோவை பார்க்கும் போதே பயங்கரமான ஒரு வைப் வந்து நமக்கு வந்தது. சோ நாளைக்கு எத்தனை மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது வந்து சொல்லல. நாளைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ ட்ரெய்லரும் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நாட்கள்லாம் இல்ல. இன்னும் வந்துட்டு பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி தானே. அதுக்கப்புறம் அதுக்கு அங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்க மாதிரி மேக்சிமம் 3ஆம் தேதி 4ஆம் தேதி வந்து ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ அதுக்கப்புறம் என்ன ஓவரால் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ ட்ரெய்லர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்ற மாதிரி சொல்றாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அஜித் சாரோட டைலாக் நிறைய இல்ல, கதையை ரிவீல் பண்ணாம இருந்தாங்க. சோ அதை வந்து ஏன்னா மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, படத்துல அர்ஜுன் தாஸ் நடிச்சிருக்காரு, த்ரிஷா இருக்காங்க, இப்படி நிறைய கேரக்டர்ஸ் படத்துக்குள்ள இருக்காங்க. சோ இதுக்கெல்லாம் கட் பண்ணி ஒரு ட்ரெய்லர் வந்து கண்டிப்பா வச்சிருப்பாரு. மார்க்கா ட்ரெய்லர் ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ட்ரெய்லர் மேக்சிமம் 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி இந்த 3 டேட்ல ஏதோ ஒரு டேட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ வந்து சிங்கிள், செகண்ட் சிங்கிள் அந்த இது தரமா இருக்கு. அதே மாதிரி ஆதிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூ, இது வந்து பழைய நியூஸ் பட் இருந்தாலும் இது வந்து ஒரு பக்காவான ஒரு கேங்ஸ்டர் படமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல, இது ஒரு கேங்ஸ்டர் படம் தான். பட் இதுக்குள்ள வந்து ஒரு அப்பா அம்மா சென்டிமெண்ட் போர்ஷன் வந்து இருக்கு. சோ அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா கண்டிப்பா வந்துட்டு எவ்வளவு பெரிய கேங்ஸ்டர் படமா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு சென்டிமெண்ட் வச்சா மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகும். பட் அது ஒர்க் அவுட் ஆகணும். அது வந்து கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பெரிய லெவல்ல ரீச் ஆகும். அதே மாதிரி இந்த படத்தோட நோக்கம், இந்த படத்தோட எதிர்பார்ப்பு, இந்த கலெக்ஷன் வைஸ் பார்க்கும்போது 1000 crore டார்கெட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. அதாவது வசூல் பண்ணாதுன்னு நான் சொல்ல வரல. அஜித் சார் சைடோ இல்ல ப்ரொடக்ஷன் சைடோ வந்துட்டு 1000 கோடி கலெக்ட் பண்றதுக்காக பிளான் பண்ணி பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு பெரிய நம்பர் வரணும் அப்படின்றதுக்காக தான் பண்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 500 கோடி எய்மா இருக்கும். அதை ரீச் பண்ணாலே பெரிய விஷயம் தான். ஏன்னா அஜித் சாரோட கெரியர்ல முதல் படம் 500 கோடி வசூல் பண்ணும்போது அது பெரிய விஷயம் தான். எல்லாருமே அதை நினைச்சுதான் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. 500 கோடி, 400 கோடி, 300 கோடி ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. கேஜிஎஃப் இருக்கட்டும், பாகுபலியா இருக்கட்டும், மற்ற படங்களா இருக்கட்டும், புஷ்பா 1 இருக்கட்டும், எல்லாமே புஷ்பா 2 வந்துட்டு எய்ம் பண்ணிருப்பாங்க 1000 crore. அது அவங்க எதிர்பார்த்ததோட டபுளா போச்சு இல்லைங்களா. சோ இங்க 500 crore எதிர்பார்த்திருக்காங்க. அதை விட டபுள் ஆகலாம், இல்ல அதுலயும் நிக்கலாம். பட் அதுக்கும் குறைஞ்சு இருக்க வாய்ப்பே கிடையாது. சோ கண்டிப்பா வேற லெவல் ஒரு சம்பவத்தை வந்து குட் படம் பண்ணும். சோ நாளைக்கு பார்க்கலாம் இந்த செகண்ட் சிங்கிள் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத. நம்ம சேனல்ல போய் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் அடுத்த வீடியோஸ் போறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.